இப்போ நம்ம ஷேக்ஸ்பியரோட சானட் 18 தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சினாப்சிஸ் மட்டும் பார்த்துடலாம். In a radical departure from the previous sonnets, the young man's beauty here more perfect than even than a day in summer. அந்த யங் மேனோட பியூட்டியை பற்றி பேசுகிறாரு. அது வந்து ஒரு சம்மர் டேயை விட அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பியூட்டி வந்து இஸ் நாட் த்ரெட்டன்ட் பை டைம் ஆர் டெத், சின்ஸ் ஹீ வில் லிவ் இன் பர்ஃபெக்ஷன் ஃபார் எவர் இன் த பொயட்ஸ் வேர்சஸ். ஏன்னா இந்த பொயட்டோட வேர்சஸில் இந்த வார்த்தைகளில் அந்த யங் மேனோட அழகு வந்து டைமு டெத்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அப்படியே இருக்கும், இளமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பொயட் வந்து நினைக்கிறாரு. ஸோ இந்த போயம் பார்த்தோன்னா சானட்டுங்கிறனால சானட் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்கும்? ஜென்ரலாக சானட்னாலே 14 லைன்ஸ் தான் இருக்கும். ஸோ சானட்னா 14 லைன்ஸ் இருக்கும்னு நினைவு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் எப்படி ஆரம்பிக்குது? ஷெல் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டே. இது வந்து ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லைனு. இதில் வந்து எப்போ எழுதியிருக்காங்க? 1590s எழுதியிருக்காங்க. பார்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபேர் யூத் சானட்ஸ். ஸோ ஃபேர் யூத் சானட்ஸ் வந்து 1 to 126. இது யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா டு அ யங் மேன். தோ ஐடென்டிட்டி வந்து யாருன்னு தெரியல. ஸோ ஐடென்டிட்டி ரிமைன்ஸ் டிபேட்டட். சென்ட்ரல் தீம் என்னது? இம்மோர்டாலிட்டி த்ரூ poetry. Unlike many love poems that praise beauty and stop there, this one goes further. It argues that poetry defeats time itself. அடுத்து ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சானட்டுன்னு சொல்லும்போது இது ஷேக்ஸ்பியரன் சானட். ஷேக்ஸ்பியரன் சானட்டில் எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 14 லைன் இருக்கும். அப்போ அயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா 3 குவாட்ரைன்ஸ் இருக்கும். குவாட்ரைன்ஸ்னால் 4 வரி. 4 வரி 3 தடவை வரும். ஸோ இந்த இது பார்த்தோன்னா 1 2 3 4, அடுத்து 1 2 3 4, திரும்ப 1 2 3 4, இப்படி 3 குவாட்ரைன்ஸ் இருக்குது. இந்த 2 இருக்குல்ல, இது 2 கப்லெட். ஸோ 3 குவாட்ரைன்ஸ் ஒரு கப்லெட் இருக்கும். ஸோ இந்த குவாட்ரைன்ஸோட ரைம் ஸ்கீம் என்னது? ஏபிஏபி, சிடிசிடி, இஎஃப்இஎஃப். இந்த கப்லெட் வந்து ஜிஜி. அடுத்து இட் மூவ்ஸ் லைக் எ ஸ்டேர் கேஸ் ஈச் குவாட்ரைன். இது வந்து தேவை கிடையாது. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ChatGPT நமக்காக கொஞ்சம் ஃப்ரீயாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து லைன் பை லைன் ஐடியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குவாட்ரைன்னா 1லேருந்து 4 வரி வரைக்கும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குது? ஷல் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே, தோ ஆர்ட் மோர் லவ்லி அண்ட் மோர் டெம்பரேட். Rough winds do shake the darling buds of May, and summer's lease hath all too short a date. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரைனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கம்பேர் பண்ணுறாரு. ஆனால் அதை உடனே ரிஜெக்டும் பண்ணிடுறாரு. எதோட கம்பேர் பண்ணுறாரு? சம்மர்ஸ் டேயோட கம்பேர் பண்ணுறாரு. ஏன்னா சம்மர் வந்து லவ்லியாக இருக்கும், ஆனால் சம்மர் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இந்த பிலவட், அந்த பிலவட்னா யங் மேன் நினைக்கிறேன். ஸோ பிலவட் எப்படின்னா மோர் லவ்லி, மோர் டெம்பரேட். அதாவது சம்மர் டேயை விட அவர் பெட்டர்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ் வந்து ரஃப் விண்ட்ஸ் டு ஷேக் த டார்லிங் பட்ஸ் ஆஃப் மே. இதில் வந்து பியூட்டி வந்து நேச்சரில் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் குவாட்ரைனுக்கு போயாச்சு. செகண்ட் குவாட்ரைன் வந்து சம்டைம் டு ஹாட் தி ஐ ஆஃப் ஹெவன் ஷைன்ஸ். ஐ ஆஃப் ஹெவன் அப்படிங்கிறது என்ன? சன்னு. அண்ட் ஆஃப்டன் இஸ் ஹிஸ் கோல்டு கம்ப்ளெக்ஷன் டிம்டு. அது சன்னோட அந்த கோல்டு கம்ப்ளெக்ஷனே டிம் ஆயிருமா. And every fair from fair sometime declines by chance or nature's changing course untrimmed. ஸோ வந்து இந்த இடத்துல செகண்ட் குவாட்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மர் வந்து அன்ரிலேபிளாக இருக்குது. சில நேரம் டூ ஹாட்டாக இருக்குது, அப்புறம் சில நேரம் டூ ஷார்ட் லிவ்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஈஸியாக ஃபேட் ஆயிடுது, ஃபேட்ஸ் குவிக்லி. இதோட கீ ஐடியா என்னதுன்னா, நேச்சர் இஸ் டெம்ப்ரரி. த சன், அதாவது ஐ ஆஃப் ஹெவன்கிறது த சன் இஸ் சம்டைம்ஸ் டிம்டு. அதனால் எவ்ரி திங் பியூட்டிஃபுல் டிக்ளைன்ஸ். இதான் வந்து என்னதான் சன் பிரைட்டாக இருந்தாலும் அதோட அழகெல்லாம் போயிடும்.
இந்த இடத்துல அடுத்து என்ன கொண்டு வராங்கன்னா, மெயின் வில்லன் ஆஃப் த போயமே டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்ட் குவாட்ரைன் போயிரலாம். By chance or nature's changing course untrimmed, but thy eternal summer shall not fade, nor lose possession of that fair thou owest, nor shall death brag thou wanderest in his shade, when in eternal lines to time thou growest. ஸோ இந்த லைன்ஸில் வந்து now comes the turning point. ஸோ but the eternal summer shall not fade. ஸோ இந்த இடத்துல பிலவடோட பியூட்டி வந்து ஃபேட் ஆகாது, வில் நாட் டிக்ளைன். டெத் வந்து அவனை கிளைம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஹீ லிவ்ஸ் இன் திஸ் போயம். அந்த பிலவட் வந்து என்ன பண்ணுறான், இந்த போயம்லேயே வாழ்ந்துட்டுருக்கான். இந்த போயம் இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிறோம், அந்த போயத்தை பற்றி படிக்கிறோம். அந்த பிலவட் அந்த போயத்தில் வந்து இன்னும் உயிர் வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி அந்த கப்லெட், so long as men can breathe or eyes can see, so long lives this and this gives life to thee. This அப்படிங்கிறது the poem, இந்த போயமை குறிக்குது. பூம். அடுத்து ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாருன்னா, as long as humans exist, அதாவது இந்த போயம் வந்து ஹியூமன் எக்ஸிஸ்ட் பண்ணுற வரைக்கும் இந்த போயம் ப்ரிவேல் ஆகும். இந்த போயம் வந்து அது வரைக்கும் சர்வைவ் ஆகும். தேர்ஃபோர் த பிலவட் சர்வைவ்ஸ். இந்த போயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவனும் அந்த போயம்குள்ளே உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லிட்ரரி இம்மார்டாலிட்டி. அடுத்து மேஜர் தீம்ஸ் என்னது? டைம் விசஸ் பியூட்டி. டைம் டெஸ்ட்ராய்ஸ் ஃபிசிக்கல் பியூட்டி, இதுதான் ஃபர்ஸ்ட். ஆனால் poetry preserves it. ரெண்டாவது இம்மார்டாலிட்டி த்ரூ ஆர்ட். ஆர்ட் becomes stronger than nature. This is Renaissance confident at its peak. அடுத்து idealized love. So not physical desire, not dramatic suffering, but admiration and preservation. ஸோ அந்த லவ்வை வந்து அப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. லிட்டரரி டிவைசஸ் என்ன இருக்குது? மெட்டஃபர் இருக்குது. ஐ ஆஃப் ஹெவன் அப்படிங்கிறது சன், இட்டர்னல் சம்மர் அப்படிங்கிறது எவர் லாஸ்டிங் யூத். பர்சானிஃபிகேஷன், ஸோ டெத்தை பர்சானிஃபை பண்ணுறாங்க. சன்னை வந்து ஒரு காம்ப்ளெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பர்சானிஃபை பண்ணுறாங்க. அலிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் சம்மர்ஸ் லீஸ் ஹேத் ஆல் டூ ஷார்ட் அ டேட். ஸோ இந்த இடத்துல வந்து சம்மர் ஷார்ட்டு, இது வந்து அலிட்ரேஷனில் வரும். அயாம்பிக் பென்டாமீட்டர். ஸோ அயாம்பிக் பென்டாமீட்டர்லாம் எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அடுத்து இதோட டோன் பார்த்தோன்னா காம், அஷ்யூர்ட், ஃபிலாசாபிக்கல், ட்ரையம்ஃபண்ட் அட் தி எண்ட். அதாவது இதில் ட்ராமாட்டிக் டெஸ்பரேஷன் எதுவும் கிடையாது, ஆனால் ஒரு எலகண்ட்டான சர்டன்ட்டி இருக்குது. வை இஸ் இட் இம்பார்ட்டண்ட்? ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சானட்ஸ் எவர் ரிட்டன் தான் சானட் 18. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஷேக்ஸ்பியரியன் சானட் ஸ்ட்ரக்சர். ஸோ சானட் ஸ்ட்ரக்சர் என்ன? 3 குவாட்ரைன்ஸ், ஒரு கப்லெட். அயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதுனது. இன்ட்ரடியூசஸ் இம்மார்டாலிட்டி த்ரூ poetry ஐடியா. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டின், அதாவது தேவை கிடையாது. ஷோஸ் ரினைசன்ஸ் ஹியூமனிசம் உள்ளக்கா தெரியுது. கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். சம் கிரிட்டிக்ஸ் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, த போயம் இஸ் லெஸ் அபவுட் த பிலவட், மோர் அபவுட் த பவர் ஆஃப் poetry. It becomes self-referential. The poet praises himself subtly. Shakespeare is basically saying nature fades, you fade, but my words eternal. ஸோ இது வந்து கான்ஃபிடென்ட்டாக இவர் சொல்கிறார். அடுத்து ஒரு எக்ஸாம் ரெடி சம்மரி ஒன்று பார்த்துடலாம். Sonnet 18 celebrates the beauty of the beloved and asserts that, unlike nature, which fades with time, the beloved's beauty will live forever through the poet's verse. The poem explores themes of time, beauty, and immortality, and follows the structure of a Shakespearean sonnet with a triumphant concluding couplet. So, Sonnet 18 begins with which line? ஸோ இது எப்படி பிகின் பண்ணுது? ஷல் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டேன்னு ஸ்டார்ட் பண்ணுது. Sonnet 18 is a part of which group? இந்த குரூப்பு பி, ஃபேர் யூத் சானட்ஸ். அடுத்து த ரைம் ஸ்கீம் ஆஃப் சானட் வந்து ஏபிஏபி, சிடிசிடி, இஎஃப்இஎஃப், ஜிஜி. அடுத்து த மீட்டர் யூஸ்ட் இன் சானட் அயாம்பிக் பென்டாமீட்டர். பி, ரஃப் வின்ஸ் டு ஷேக் த டார்லிங் பட்ஸ் ஆஃப் மே. இது என்ன சொல்லுது அப்படின்னா, பியூட்டி வந்து இஸ் ஃப்ரெஜைல்னு காட்டுது. அடுத்து சம்மர்ஸ் லீஸ் ஹேத் ஆல் டூ ஷார்ட் அ டேட்.
இது என்ன சொல்ல வருது? சம்மர் இஸ் ஷார்ட் லிவ்ட். தி ஐ ஆஃப் ஹெவன்னா சன்னு. அடுத்து த கோல்டு கம்ப்ளெக்ஷன் டிம்டு ரெஃபர்ஸ் டு ஃபேடிங் யூத்தா? ஃபேடிங் யூத் தான் வரும். ஆன்சர் பி போட்டிருக்காங்க. அடுத்து தி சென்ட்ரல் தீம் ஆஃப் த போம் இஸ், சென்ட்ரல் தீம் என்ன? இம்மார்டாலிட்டி த்ரூ poetry. த டர்ன் வோல்டா எதில் வருதுன்னா லைன் 9ல் வருது. பட் தை இட்டர்னல் சம்மர் ஷல் நாட் ஃபேட். இது எது சொல்ல வருது அப்படின்னா எவர்லாஸ்டிங் பியூட்டி. அடுத்து ஹூ இஸ் பர்சானிஃபைடு இன் த போயம்? இதில் வந்து ஆன்சர் வந்து விண்டையும் பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க, டெத்து, சன் எல்லாத்தையுமே பர்சானிஃபை பண்ணிட்டாங்க. த ஃபைனல் கப்லெட் எம்ஃபசைசஸ், ஃபைனல் கப்லெட் வந்து பவர் ஆஃப் பொயட்ரியை தான் எம்ஃபசைஸ் பண்ணுது. த டோன் ஆஃப் த போயம் இஸ் மெயின்லி admiring and confident. The poem suggests that nature is subject to change and decay. Sonnet 18 was written during which literary period? இது வந்து ரினைசன்ஸ் பீரியடில் எழுதுனாங்க. ஸோ ரினைசன்ஸ் ChatGPT சொல்லுது. The beloved's beauty is described as more temperate than summer. இதோட மீனிங் என்ன? டெம்பரேட் அப்படின்னா பி more moderate and balanced. The concluding lines promise immortality through verse. The sonnet contains how many lines? Sonnet na 14 lines. The final 2 lines of a Shakespearean sonnet are called couplet. The poet ultimately rejects comparing the beloved to summer because B. Summer fades. The phrase nor shall death brag is an example of personification. The poem primarily celebrates beauty and poetry. Sonnet 18 is also known by its B. number and first line. The immortality promised in the poem depends on immortality, the survival of the poem.